அடே கட்டோல் மாமா, வீட்டில் இருக்கிறீர்களா? கொஞ்சம் என்னுடைய நறுக்கும் பலகையில் என்னுடைய அம்மாவின் பெயரை எழுதி தாருங்கள். அடே ரியா மகளே, இந்த நறுக்கும் பலகை முழுவதுமாக பழுதாகிவிட்டதே. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே இதை உடைத்து காட்டுகிறேன். இதோ பார், உன்னுடைய நறுக்கும் பலகை உள்ளே முழுவதுமாக பழுதாகிவிட்டது. அடே மாமா, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? என்னுடைய நறுக்கும் பலகையை உடைத்து விட்டீர்களே. இப்போது என் அம்மா என்னை மிகவும் திட்டுவார்களே. அடே ரியா மகளே, நீ கொஞ்சமும் கவலைப்படாதே. இப்போதே உனக்காக இலவசமாக ஒரு அழகான நறுக்கும் பலகையை செய்து கொண்டு வருகிறேன். நீ கொஞ்சம் காத்திரு. அடே ராமு, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்த பெண்ணுக்காக ஏன் இலவசமாக நறுக்கும் பலகை செய்து கொண்டிருக்கிறாய்? அடே மாமா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு இந்த பெண்ணை மிகவும் நன்றாக தெரியும். இவள் மிகவும் நல்ல பெண். இவள் என்னுடைய வீட்டிற்கு அருகில் தான் வசிக்கிறாள். இவளுடைய அப்பா இந்த உலகத்தில் இல்லை. இவள் தன்னுடைய அம்மாவுடன் வசித்து வருகிறாள். மேலும் நாளைக்கு இவளுடைய அம்மாவின் பிறந்த நாள். அதனால் தான் இவளுக்காக இலவசமாக ஒரு நறுக்கும் பலகையை செய்து கொண்டிருக்கிறேன். அதில் இவள் தன்னுடைய அம்மாவின் பெயரை எழுதுவதற்காக. அடே ராமு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? இந்த குழந்தைகள் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பார்கள். அடே மாமா, இந்த குழந்தைகள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்மை போன்ற உழைக்கும் மக்களுக்கும் இவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள்.